ராமநாதன் அவர்கள் சாதாரண மக்கள் பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய பிரச்சனை வரை தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கறதுல ஒரு நம்பத்தகுந்த ஒரு ராஜதந்திரி ராஜதந்திரி. அதாவது ராஜதந்திரி என்று சொன்னால் சுயநலமற்றவர். அதாவது மக்கள் பிரச்சனைகளையே மிகப்பெரிய பிரச்சனைகளாக எடுத்து சிறிய சிறிய பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரை தீர்க்கக்கூடியவர். ஆனால் அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற டாக்டர் இளங்குமரன், டாக்டர் ஆனந்தராஜா, ரஜீவன் போன்றோர்கள் இந்த வேலைகளை செய்யவில்லை. சரி, எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல்வாதிகளான ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் போன்றோரும் இந்த பிரச்சனைகளை செய்வதில்லை. மக்களுடைய சிறிய பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்ப்பதில்லை. மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளைத்தான் தூக்கி பார்க்கின்றார்கள். எனவே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இவர்கள் கருத்தில் எடுக்கவில்லை. வாக்கு நீங்கள் அளிக்கின்ற போது சரியானவர்களை தேர்வு செய்யுங்கள். வாக்களிக்கின்ற போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்காதீர்கள். மிகவும் நிதானமாக மக்களுடைய சிறிய சிறிய பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய பிரச்சனை வரை தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய தராதரம், அதாவது தகுதி, அந்த நம்பிக்கை, அதை சென்று அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவருக்கு, அந்த எல்லா இடமும் சென்று கதைக்கக்கூடியவருக்கு, எதையும் வெட்டியாடக்கூடியவருக்கு, எதையும் திறம்பட நெறிப்படுத்தக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்தவித நட்புரிமை பார்க்காமல் எந்தவித நேர்மையாக செயற்படுபவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் ரேடியோகிராஃபி என்கின்ற அந்த டிகிரி கோர்ஸை முடித்து வெளியேறியவர்களுக்கு ஒரு அரசாங்கத்தினால் தற்போது ஒரு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நியமனத்தில் 2 தமிழ் பிள்ளைகள் வழங்கப்படவில்லை. 2 தமிழ் பிள்ளைகளுக்கு அந்த நியமனம் 2ம் வழங்கப்படவில்லை. இந்த 2 தமிழ் பிள்ளைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த 2 தமிழ் பிள்ளைகளும் எல்லா இடமும் சென்று கடைசியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் சென்று இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய காணொலியில் அடிக்கடி சொல்லுவோம், எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் உடனேயே நீங்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு தெரிவித்து விட்டீர்களா, அர்ச்சுனா ராமநாதன் தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பார், அர்ச்சுனா ராமநாதன் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது புலத்திலும் சரி, புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி, அனைத்து மக்களாலும் நம்பிக்கைக்குரிய ஒரு உண்மையான மக்கள் நலன் சார்ந்த மக்களினுடைய பிரச்சனைகளை கரிசனையோடும் அதாவது தன்னுடைய பிரச்சனை போல தூக்கி சென்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த முயற்சி அர்ச்சுனா ராமநாதனுக்கு தான் இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த 2 தமிழ் பெண்களும் 2 தமிழ் பெண் பிள்ளைகளுக்கும் ஏன் நியமனம் வழங்கப்படவில்லை, இந்த நியமனங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரா என்பது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏனைய அரசியல்வாதிகளிடமிருந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எவ்வாறு வித்தியாசப்படுகின்றார், எவ்வாறு செயற்படுகின்றார், எவ்வாறு அவர்களுடைய அசைவு இருக்கிறது, எவ்வாறு அவருடைய அந்த உரையாடல் இருக்கிறது, எவ்வாறு அவருடைய தொடர்பாடல் இருக்கிறது, எவ்வாறு அவர் மிகப்பெரிய எதிரிகளை கூட, அதாவது பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சருடன் சண்டைப்படுத்தியிருப்பார். ஆனால் சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த பிள்ளைகள பிரச்சனையை கதைக்க நேரில் சென்றிருக்கின்றார். எனவே எந்தவித முக பாவனை, அதாவது முகத்தை பார்க்காமல் நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவனாக அர்ச்சுனா ராமநாதன் இருக்கின்றார். அவர் இந்த பிரச்சனையை எவ்வாறு வெட்டியாடினார், அதாவது இவர் வெற்றி அடைந்தாரா என்பது சம்பந்தமாக ஒரு முழுமையான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இயலுமானவரை இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அயல்வர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பாஸ் அவுட் பண்ணின ரேடியோகிராஃபி என்கின்ற அந்த டிகிரியை பாஸ் அவுட் பண்ணின, அதாவது ரேடியோகிராஃபி என்று சொன்னால் அந்த ரேடியோகிராஃபி பேச்சுலர் ஆஃப் ரேடியோகிராஃபி என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். அந்த கோர்ஸை முடித்து டிகிரியை முடித்த மாணவர்களுக்கு அண்மையில் ஒரு அரசாங்கத்தால் வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது.
அதாவது 2025 பிப்ரவரி 22ஆம் தேதி உள்வாங்குவதற்கான, அதாவது இந்த மாதம் இந்த இந்த 2ஆம் மாதம் உள்வாங்குவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. எனவே இந்த இந்த முன்னெடுத்த வேலை திட்டத்தை பின்னர் ஏப்ரல் மாதம் மொத்தம் அந்த அந்த பேட்சில் இருந்த, அதாவது ரேடியோகிராஃபி என்கின்ற அந்த அந்த டிகிரியை கற்ற மொத்த மாணவர்கள் 86 பேர் அந்த பேட்சில் இருக்கின்ற அனைவருக்கும் நியமனம் வழங்குவதென்று சொல்லி அந்த நியமனம் வழங்கப்பட்டது. அப்போ நியமனம், அந்த நியமனத்தால் எங்கே வேலை செய்கிற இந்த நியமனம் என்ன மாதிரி என்று சொன்னால், பெரிய பெரிய மருத்துவமனைகள், அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்கின்ற கொழும்பு போன்ற மருத்துவமனைகளில் இந்த வேலைகளுக்கு உள்வாங்குவார்கள். எனவே இந்த பேட்சில் இருக்கிற மொத்தம் 86 பிள்ளைகளில் எங்களை 2 பெண் பிள்ளைகளுக்கான அந்த நியமன கடிதம் கிடைக்கவில்லை, நியமனம் வழங்கப்படவில்லை. அப்போ இது என்ன ஒரு பாரபட்சமோ அல்லது இனப்பாகுபாடோ ஒன்று பார்க்க வலிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்போ எங்களோட 2 தமிழ் பிள்ளைகளுக்கும் அந்த வேலை கிடைக்கவில்லை. தமிழ் பிள்ளைகள் 2 பேருக்கு மட்டும் ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. இந்த அநியாயத்தை நாங்கள் எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், கெசட்டை வெளியிட்ட போது கெசட்டில் சில சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள். கெசட்டில் தான் வேலை உள்வாங்கப்பட்டது. கெசட் வெளியிட்டு அந்த கெசட்டின் ஊடாக வேலைக்கான உள்வாங்கல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கெசட்டில் பேச்சுலர் இன் ரேடியோகிராஃபி என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு டிகிரி கோர்ஸ் முடித்திருக்க வேண்டும். அந்த டிகிரி கோர்ஸ் அதுவும் ஏஎல் ரிசல்ட்டில் பிசிக்ஸ் பாடத்தில் ஷி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் ஏஎல் பாடத்தில் ஃபிசிக்ஸ் என்ற பாடத்தில் எஸ் தான் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்களில், மருத்துவமனைகளில், கொழும்பு போன்ற மருத்துவமனைகளில் அந்த பராமெடிக் போன்ற உதவி பிரிவினர்கள் இருப்பார்கள். அந்த உதவி பிரிவினர்கள் துணை பிரிவினர்கள் என்று சொல்வார்கள். அதில் இந்த ரேடியோகிராஃபி டிகிரி கற்ற அந்த மாணவர்களையும் உள்வாங்குவார்கள். ரேடியோகிராஃபி, பிசியோதெரப்பி போன்ற அந்த டிகிரிகளை முடித்தவர்கள் இந்த பராமெடிக் பிரிவில் பெரிய பெரிய மருத்துவமனைகளை இணைத்துக் கொள்வார்கள். இவர்களை துணை பிரிவினர் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு கனகாலம் இவ்வாறானவர்களை அரசாங்கம் வேலைக்கு அமர்த்தவில்லை. அப்போ நீண்ட காலமாக மிகப்பெரிய மருத்துவமனைகளில் மிகப்பெரிய அளவில் காடர் என்று சொன்னால் இடைவெளி இருந்தது. அதாவது அவர்களுக்கான அந்த வெற்றிடங்கள் பல இருந்தது. எனவே என்பிபி அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் என்பிபி அரசாங்கத்தால் முதல் இந்த ரேடியோகிராஃபி மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கெசட் வெளியிடப்பட்டு வேலைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் இந்த 2 பிள்ளைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த ரேடியோகிராஃபி உத்தியோகத்தர்கள், அதாவது ஏற்கனவே பெரிய பெரிய மருத்துவமனைகளில் வேலை செய்கிற ரேடியோகிராஃபி உத்தியோகத்தர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். அப்போ வெளிநாடுகளுக்கு போயினவர்கள் நோ பேயில் போனவர்கள் பலர் திரும்பவில்லை. இதனால் பல வெற்றிடங்கள் இந்த பெரிய பெரிய மருத்துவமனையில் இருந்தது. அண்மையில் 86 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒரு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்தந்த டிகிரி உள்ளவர்களை பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இதில் பேரானந்தனை பல்கலைக்கழகத்தில் படித்த 2 பொன் பிள்ளைகளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரவில்லை. எனவே இது 4ஆம் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றது. அதாவது 4ஆம் மாதம் 22ஆம் தேதி தான் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது. இதன் பிறகு அந்த பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகள். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் முதல் அரசியல்வாதிகளை தேடுவார்கள். அப்போ அரசியல்வாதிகளை தேடிய போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் அவர்களுக்கு தென்பட்டார்கள். எனவே அவர்கள் அந்த சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவிடம் முறையிட்டார்கள்.
அப்போ முறையிட்டதற்கு இன்னும் அவரும் வழக்கமான வேலையை செய்திருக்கின்றார். அவர்களிடம் அந்த பிரச்சனையை கேட்டறிந்து ஒரு கடிதத்தை எழுதி அந்த மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி போட்டு அவர் சும்மா இருந்து விட்டார். அது சம்பந்தமாக திரும்ப கதைக்கவோ அல்லது கேள்வி கேட்கவோ அல்லது என்ன நடந்தது என்று சொல்லி அது சம்பந்தமாக அமைச்சரை விசாரிக்கவோ இல்லை. அவரும் விட்டுவிட்டார். எனவே அவர்கிட்டையும் போய் அது பிரயோசனம் இல்லை என்று சொல்லி இதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் 2 பேரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ENTNR யூனிட் பிரிவில் கதைத்தார்கள். இதில் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள், ஏஎல் பிசிக்ஸில் நீங்கள் சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏஎல் ரிசல்ட் ஷீட் ஏஎல் பிசிக்ஸ் பாடத்தில் எஸ் எடுத்திருக்கிறபடியால் உங்களுக்கு அந்த நியமனம் வழங்கப்படாது. எனவே உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராது என்று சொல்லி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இவர்கள் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இப்போ இருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் ஏஎல்னுடைய தகுதியை பார்க்கின்றார்கள். அப்போ இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறைப்படுகின்றார். 2019ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டிக்கு வந்த இந்த 2 பிள்ளைகளும் 2023ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆகியிருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டம் 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. எனவே இந்த சட்டம் இப்போது செல்லுபடியற்றது. எனவே 2019 23 கற்ற மாணவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறைப்படுகின்றார். பேச்சுலர் டிகிரியும் முடித்திருக்கின்றார்கள். ஆனால் ஏஎல் ரிசல்ட்டை பார்க்கிறார்கள் என்று சொல்லி குறைப்படுகின்றார். இந்நிலையில் ஸ்ரீதரன் ஐயாவிடம் போய் கடிதம் போய் அவர் மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதினவர் தானே. அப்போ மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதினால் அவங்களும் அங்கே அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்க அதை தூக்கி டஸ்ட்பின்னுக்கு போட்டு விட்ருவாங்க. அப்போ அதை அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதை கதைச்சு அல்லது நேரடியாக போய் கதைச்சால்தான் அந்த வேலை நடைபெறும். இந்த பிள்ளைகளுக்குமான நியமனம் கிடைக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அது ஒரு நிவாரணமாக இருக்கும். எனவே இந்த பிள்ளைகளை ஏறக்குறைய ஸ்ரீதரன் அவர்கள் கைவிட்ட மாதிரி தான். அப்போ ஸ்ரீதரன் என்பவர் கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே அந்த கிளிநொச்சி மக்கள் தங்களுடைய பிரச்சனையை கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் தான் சந்திக்க வேண்டும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தேட மாட்டார்கள். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அங்குள்ளவர்கள் யாரோ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியோ அல்லது பிள்ளைகள் உணர்ந்தோ இந்த பிரச்சனையை இவர் தான் தீர்ப்பார் என்று சொல்லியோ என்னவோ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அது தொடர்பு கொண்டது அந்த பக்கம் இருக்கட்டும். அப்போ இதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளும் நெடுகளும் சுகாதார அமைச்சுக்கு போயிருக்கின்றார்கள். எங்கள் 2 பேருக்கும் ஏன் இன்னும் நியமன கடிதம் வரவில்லை, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரவில்லை என்று சொல்லி போய் பார்க்கின்ற போது தான் அங்கே இன்னொரு பிரச்சனை தெரிந்தது. ஒரு சிங்கள பிள்ளைகளுக்கும் இவர்கள் 2 பேர்ட்ட நிலை தான். அவருக்கும் ஏஎல் ரிசல்ட் ஷீட்டில் எஸ் தான் கிடச்சிருக்கிறது ஃபிசிக்ஸில். அப்போ அது சி இருக்க வேணும். எனவே அவர்கள் அந்த 3 பேர்கள் இந்த பிரச்சனைக்கு மூட்டியிருக்கிறார்கள். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இது ஒரு பாகுபாடாக பார்க்கப்பட்ட வேலை அல்ல. இது அந்த அவர்களுடைய தவறான விளங்கல் புரிதல்களூடாக வந்த பிரச்சனை. சிங்கள பிள்ளைகளுக்கும் வேலை இல்லாமல் தானே போனது இன்னொரு பிள்ளைக்கு. அப்போ 2 தமிழ் பிள்ளைகளுக்கு தான் வேலை இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் நினச்சினா அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னு சொன்னால் 2 தமிழ் பிள்ளைகளுக்கும் வேலை இல்லைன்னா தமிழர் சிங்களவர் என்ற பாகுபாடு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிங்கள பிள்ளையை கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை அந்த கோணத்தில் அணுகாமல் நாங்கள் புரிந்துணர்வு இல்லாத ரீதியிலாம் அணுக வேண்டும். அப்போ நான் ஒரு ராஜதந்திரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் சொல்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அரசியல்வாதியாக இருக்க விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அரசியல்வாதி என்றவர் சுயநலம் சார்ந்தவர். தன்னுடைய நலன்களையும் தன்னுடைய குடும்ப நலன்களையும் எவ்வாறு பணமடிக்கலாம் என்ற அந்த நோக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் ராஜதந்திரி என்றவர் மக்கள் நலன் சார்ந்தும் மக்களுடைய கீழ்மட்ட பிரச்சனையிலிருந்து உயர்மட்ட பிரச்சனை வரை எல்லாவற்றிலும் அக்கறை கொண்டவர் தான் ராஜதந்திரி. எனவே என்னிடம் இந்த பிள்ளைகள் வந்தார்கள். அப்போ என்னிடம் இந்த பிள்ளைகள் வந்தபோது சரி நீங்கள் ஒரு முறைப்பாட்டு கடிதம் தாருங்கள் என்று சொல்லி நான் அந்த பிள்ளைகளிடம் சொன்னேன். அதை எழுதி தந்தார்கள். அதை நான் வாசித்து பார்த்தனான். என்னிடம் ஏறக்குறைய இன்று ஒரு 3 நாட்கள் தான். ஆனால் இது நடந்தது 4ஆம் மாதம் 22ஆம் தேதி. அப்போ அதற்கு பிறகு பல நாட்கள் கடந்திருக்கின்றன. அதற்கு பிறகு இந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் போய் கேட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்
வேலை எடுப்பதற்கு அடிப்படை தராதரமாக சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எஸ் எடுத்திருக்கின்றீர்கள், அதாவது ஏஎல் ரிசல்ட் ஷீட்டில் நீங்கள் பிசிக்ஸ் எஸ் எடுத்திருக்கின்றீர்கள், சி எடுக்க வேணும். அந்த வேலைக்கு அடிப்படை தராதரமாக சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களும் கைவிரித்து விட்டார்கள் என்று இந்த பிள்ளைகள் சொன்னார்கள். இது ஒரு புதுச்சட்டம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் செல்லுபடியாகும். அதாவது 2025ஆம் ஆண்டில் இருந்தால் செல்லுபடியாகும். ஆனால் இந்த பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்போ அப்ளை ஆகாது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்ற அந்த பிள்ளைகள் 2023ஆம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணியிருக்கின்றார்கள். இது 2019ஆம் ஆண்டு டிகிரி முடித்தவர்களுக்கு அப்ளை ஆகாது. இது சில எம்பிக்கள் போல கடிதத்தை அனுப்பி போட்டு முடிக்கிற வேலை அல்ல. இது அவர்களை அழைத்து அல்லது அவர்களிடம் சென்று பேசி கதைக்க வேண்டிய பிரச்சனை. உரியவர்களுடன் கதைச்சு புரிய வச்சு செய்கின்ற வேலை. எனவே இதை சில எம்பிகள் செய்வது போல செய்ய முடியாது. பிறகு பிஎஸ்டியிலிருந்து இந்த 2 பிள்ளைகளுக்கும் அப்ரூவல் வந்திருக்குது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த பிள்ளைகள் கோர்ஸ் முடித்து, அதாவது டிகிரி முடிச்சிருக்கிறார்கள் தானே. அப்போ இதற்கு பிறகு இவர்களை அலக்களித்திருக்கின்றார்கள். அடுத்த கிழமை தரலாம் என்று சொல்லி, இந்த கிழமை தரலாம், அடுத்த கிழமை தரலாம் என்று சொல்லி எல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள். அதன் பிறகு போய் கேட்டபோது உங்களுக்கு ரேடியோகிராஃபி ரேட் யூனியன் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. அந்த கடிதத்தில் உங்கள் 2 பேருக்கும் வேலை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லி எங்கள் அந்த 2 பிள்ளைகளுக்கும் வேலை வழங்காது அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். அந்த கடிதத்தை நான் பிரதியமைச்சரிடம் சென்று வழங்கியிருக்கின்றேன். எனவே அந்த கடிதம் நான் வாசித்தனால் அப்போ இந்த பிரச்சனையின் பிறகு இந்த கடிதத்தை அனுப்பி, அதாவது ரேடியோகிராஃபி ரேட் யூனியன் கடிதத்தை அனுப்பி அந்த ரேட் யூனியன் வேலை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கடிதத்தை அனுப்பினா பிறகு அந்த வேலை இவர்களுக்கு இல்லை என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகு இவர்கள் பேராதனை பல்கலைக்கழக பீடாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த 2 தமிழ் பிள்ளைகளும் பேராதனை பல்கலைக்கழக பீடாதிபதியை சந்தித்திருக்கின்றார்கள். அதன் பின்பு பீடாதிபதிக்கு இதை வழங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் ஏழில் படித்த ரிசல்ட் ஷீட்டை வைத்துக்கொண்டு வேலை வழங்குவதா, டிகிரியில் படித்த அந்த ரிசல்ட் ஷீட்டை வச்சுக்கொண்டு வேலை வழங்குவதா என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அப்போ பீடாதிபதி அதை நன்கு வழங்கி அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுடைய பாட செயற்பாடுகளின் போது ஏழில் படித்த பிசிக்ஸை விட இங்கே பல்கலைக்கழகத்தில் கூடுதலான பிசிக்ஸ் விடயங்களை கற்றிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த டிகிரி ரிசல்ட் ஷீட்டின் அடிப்படையில் நீங்கள் வேலை வழங்க வேண்டும், இவர்களுக்கு வேலை கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அதாவது பீடாதிபதி, அதாவது பிரதனியா பல்கலைக்கழக ரேடியோகிராஃபி கி பொறுப்பாக இருந்த பீடாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பி ரெக்கமெண்ட் பண்ணி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அப்போ இதில் நாங்கள் என்ன, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதில் குறைப்படுகின்றது என்னென்று சொன்னால், ரேடியோகிராஃபி ரேட் யூனியன் சொல்கின்றது இவர்களுக்கு வேலை கொடுக்க இயலாது என்று சொல்லி. அப்போ இதால் இவர்கள் அவ்வாறு மீறி கொடுத்தால் தாங்கள் மக்கள் போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி, எனவே இதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சு பயந்து அந்த பொன் பிள்ளைகள் இருவருக்கும் வேலை கொடுக்கவில்லை. அப்போ வேலை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்னை நாடினார்கள். 26ஆம் தேதி எனக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்னர் தான் நான் அமைச்சரை சந்தித்திருக்கின்றேன். அமைச்சருடைய அலுவலகத்துக்கு நான் நேரடியாக சென்று இந்த பிரச்சனையை கூறியிருக்கின்றேன். நான் அமைச்சருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது அமைச்சர் அங்கே இருக்கவில்லை. ஆனால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றபடியால் உடனடியாக பிரதி அமைச்சரை சந்திக்க வைத்தார்கள். எனவே அதன் பின்னர் பிரதி அமைச்சர் கன்சக்க முனி அவர் ஒரு நியாயமானவர், என்னுடைய நீண்டகால நண்பர். எனவே அவருக்கு விடயங்களை விளங்கப்படுத்தினேன். அவர் இதற்கு தான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஊட்டினார். எனவே எனவே நான் இதை பாராளுமன்றத்தில் நீங்கள் கொடுக்காது விட்டால் நான் இதை பாராளுமன்றத்தில் கதைத்து 27/2 செக்ஷன் அந்த பிரிவில் இந்த அரசாங்கம், அதாவது என்பிபி அரசாங்கம்
ஊழல் மோசடியில் ஈடுபடுகிறது என்று சொல்லி நான் பிரச்சனையை கிளப்பினால் அது உங்களுக்குத்தான் பிரச்சனை. எனவே அடுத்த கிழமை என்று நான் பேசுகின்ற போது, நியாயங்களை விளங்கப்படுத்துகின்ற போது, அடுத்த கிழமை இந்த பொன் பிள்ளைகள் இருவருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கடிதம் பெறும் என்று சொல்லியும், அவர்கள் பரலலாக அந்த பட்சிலேயே இணையலாம் என்று சொல்லியும், ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை என்று சொல்லியும் அவர் உறுதிமொழி தந்தார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு என்று சொன்னால், இந்த ரேட் யூனியன் இந்த ரேடியோகிராஃபி ரேட் யூனியனுடைய தலைவர், அதாவது அதனை இயக்குபவர்கள் டிப்ளோமா தகுதி உள்ள ஒரு அதிகாரிகள். அவர்கள் கிராஜுவேட் தகுதியுடைய, அதாவது டிகிரி தகுதியுடையவர்களுடைய வேலையை நிப்பாட்டி இருக்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயமானது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறைப்படுகின்றார். தராது விட்டால் தற்செயலாக இந்த வேலை அவர்கள் தரவில்லை என்று சொன்னால், நான் பாராளுமன்றத்தில் எனக்கு 27/2 என்ற அந்த செக்ஷனின் படி நான் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவேன். எனவே அதன் மூலம் அந்த பிள்ளைகளுக்கு வேலைகளை பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லியும், சுகாதார அமைச்சை பற்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார். இல்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்போமாக இருந்தால், உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு தொடர்போமாக இருந்தால் சுகாதார அமைச்சு பல மில்லியன்களை நஷ்டஈடாக கட்ட வேண்டி வரும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிப்படை மனித உரிமைகள் மீறல் ஒரு பிரச்சனையை கோரி மனித உரிமைகள் காரியாலயங்களுக்கு நாங்கள் பதிவு செய்தால் இவர்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த பிரச்சனையை சாதாரணமாக எடுத்து விட்டார். இந்த பிரச்சனையை அவர் சீர்தூக்கி அமைச்சருடன் கதைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எனவே ஸ்ரீதரன் அந்த வேலையை பொறுப்பாக செய்யவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர்கள் மிகுந்த குறைப்படுகின்றார். இதைவிட ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் இளங்குமரன், டாக்டர் பவானந்தராஜா, ரஜீவன் போன்றோர்கள் உண்மையில் இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும். இவர்கள் தமிழர் பகுதியில் தமிழர் தரப்புக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். யாழ் மாவட்டத்திலேயும் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்றவற்றுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். இவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்காமல் ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த பிரச்சனையை ஏன் தீர்க்கவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார். நான் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினராகவோ அல்லது ஆளுங்கட்சி எம்பியாகவோ இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் எழாது. இது போன்ற அப்பாயின்மெண்ட் லெட்டர் போன்றவற்றை அவர்கள் அனுப்பாமலும் விடமாட்டார்கள். யாழ் மாவட்டத்தில் மீனவர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனைகள் என்று தலை தூக்குகின்றது. இந்த பிரச்சனைகளை தலை தூக்க விடாமலே நான் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். எனவே மிகப்பெரிய பிரச்சனைகளை தூக்குவதற்கு இங்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். மிகச்சிறிய பிரச்சனைகளை தூக்குவதற்கு ஆட்கள் இல்லை. ஆளுங்கட்சி எம்பிக்களான டாக்டர் இளங்குமரன், டாக்டர் பவானந்தராஜா, ரஜீவன் போன்றோர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க தகுதியுடையவர்களா அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எம்பிக்களான ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் போன்றவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களா? நீங்களே பாருங்கள். எனவே எதிர்காலத்தில் நீங்கள் வாக்களிக்கின்ற போது தகுதியான, மிகவும் பொருத்தமான, தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, தங்களுடைய பிரச்சனைகள் போல் தீர்க்கக்கூடிய, அதாவது எங்கும் சென்று எப்பொழுதும் கதைக்கக்கூடிய, உண்மையில் மக்களுடைய இலகுவாக மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விழிப்பூட்டலை விடுக்கின்றார். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்காலத்தில் வாக்குகளை அளிக்கின்ற போது நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். தங்களுடைய சுயநலம் பாராமல் மக்களுடைய நலனையே பெரிதாக பார்க்கின்ற உண்மையானவர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கோ அல்லது உள்ளூராட்சி சபைகளுக்கோ அல்லது நடைபெறுகின்ற தேர்தல்களில் நீங்கள் உண்மையானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆதங்கப்படுகின்றார்.